வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தாங்க. இந்தியாவுக்கு போகிறத விட என்ன ஸ்பெஷல்னால் நம்ம கேரளா போயிட்டு கேரளாவிலேருந்து சுற்றிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதற்கு ஏற்றது மாதிரி ராசல் கைமாவிலேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது சொந்த ஊரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கிறது போல் நமக்கும் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேரளா கொச்சி ஏர்போர்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து அதற்கப்புறமா பட்டுக்கோட்டை போகிறது மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. கொச்சி ஏர்போர்ட் இறங்கினோடனே யானை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நண்பர் வந்திருந்தார். அப்படியே காரில் ஏறி பயணத்தை போய்கிட்டே இருந்தோம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்துச்சு. மலைகளும் காடுகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை தான் இந்த கேரளா கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா நேரம் மண்ணும் மலையை வெட்டி விற்கிறது மாதிரி விற்றுருவாங்க. ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் தடை போட்டு அவ்வளோ அழகாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமும் போகிறதெல்லாம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீரோடை போடிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு மரங்கள் இருக்குது. அப்படியே போகிற வழியிலேயே பழங்களெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம ஊரில் சொல்கிறது மாதிரி இது பேர் என்ன சொன்னாங்க, குட்டி சாத்தான் கோவில் அப்படின்னு சொன்னாங்கங்க. போய் பார்த்தா நல்ல பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருந்தாங்க. அங்கேயே ஒரு சாமியார் இருந்தார். அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கோயில் சுற்றியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் போனோம். குருவாயூர் நாங்கள் போகிற டயத்தில் லேட் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் மீனெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு. அப்புறம் நம்ம கேரளாவுக்கு வந்தாச்சு. போகிற வழியிலேயே கல் கடைகளெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுலேயும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நேராக கோயம்புத்தூர் வந்துட்டோம். பாருங்கள், குளத்துக்கு நடுவில் இது மாதிரி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேரளா வந்துருந்தீங்க, இந்த இடத்தெல்லாம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்ததாக சொன்னது மாதிரி குருவாயூர் உள்ளரிக்க போனால் டைம் இல்லைப்பா, முடிஞ்சிருச்சுப்பா, காலையிலேயே வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க. போகிற வழியில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்துச்சு. நேரம் பத்தாதனால அப்படியே காரில் போகும்போதே ரசிச்சுக்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் மிக நீளமான சுரங்கப்பாதை மாதிரி உள்ளதான் கேரளாவில். அதற்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். சுற்றி வர மலை, நடுவில் காரில் போகிறது மாதிரி இருக்குது. ஒரு புதிய அனுபவம் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.